عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم الإيمان والحياء قرنا إذا رفع أحدهما ورفع الآخر أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான அல்லாஹ்வினுடைய அவனுடைய மார்க்கத்தினுடைய சில செய்திகளை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் தேர்வு செய்து அமர வைத்திருக்கிறான். உன்னதமான அவனுடைய சபைக்காக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் எப்படி தேர்வு செய்து அழகு பார்க்கின்றானோ அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் மிகுந்த உன்னதமானவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து அழகு பார்த்தல் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உயர்வான கலிமாவின்படி வாழ்ந்து அதை மொழிந்து அந்த கலிமாவோடு நாளை அல்லாஹை சந்திக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து வைத்திருக்கக்கூடிய ஹலாலான தேவைகள் ஆஜாத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பாக்கியம் மிகுந்த இந்த சபையின் பொருட்டார் அல்லாஹ்வினுடைய கலாமின் பொருட்டார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. எல்லா காரியங்களையும் லேசான முறையிலே ஆக்கி நடத்தி தந்துடுவானாக. எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் தஆலா அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான சந்தோஷமான மகிழ்ச்சியான அமல்களுடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன். எல்லா விதமான ஆபத்துகள் எல்லா விதமான சூழ்ச்சிகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அன்பான கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு உன்னதமான தீனுல் இஸ்லாத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் என்பது இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் வகுத்த அவன் வழிகாட்டக்கூடிய அவன் ரசிக்கக்கூடிய அற்புதமான முறையை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எனவேதான் அல்லாஹ்விடத்திலே இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அற்புதமான மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகானது, நிம்மதியானது, எல்லோரும் ரசிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதாக யாருடைய வாழ்க்கையை குறித்து பேசுவோம் என்று சொன்னால், நல்ல ஒழுக்கத்தை உள்ள நல்ல பண்பை கொண்ட ஒரு மனிதரை குறித்து தான் நாம் சொல்லுவோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கே அற்புதமான ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் என்பதாக நம்மினால் சொல்ல முடியும். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபியாக அனுப்பப்பட்டதினுடைய நோக்கத்தை குறித்து பேசுகின்ற பொழுது, இன்னமா புஇத்து லி உதம்மிமல் அஹ்லாக், நான் நற்குணத்தை பூரணமாக்குவதற்காக, சம்பூர்ணப்படுத்துவதற்காக, ஒழுக்கத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக, பரப்பச் செய்வதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று
அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகையினுடைய நோக்கத்தை குறித்து பேசுகிறார்கள். உண்மையில் ஒழுக்கம் என்று வருகின்ற பொழுது அதிலே மிக முக்கியமான பிரதானமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று வெட்கம் என்கின்ற தன்மை. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள், உயிரினங்கள் இருக்கின்றது. சிங்கம் இருக்கிறது, புலி இருக்கிறது, யானை இருக்கிறது, எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன, உயிரினங்கள் இருக்கின்றன. இவைகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏனென்றால் அழகை எடுத்துக்கொண்டால் மனிதன் மட்டும் அழகல்ல, எத்தனையோ விஷயங்கள் அழகாக இருக்கிறது. நாமே ரசிக்கின்றோம். சில மயிலை ரசிக்கின்றோம், பூனையை ரசிக்கின்றோம், சிங்கத்தை ரசிக்கின்றோம். சில நேரத்தில் எத்தனையோ பிராணிகளை நாம் ரசிக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது அழகு, ஆற்றல், திறமை, உணவு சேமிக்குதல், தனக்கான உணவு அதை சேர்த்து வைக்கக்கூடிய பண்பு சாதாரணமான எறும்பிடத்திலையும் இருக்கிறது. வீடு கட்டக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் மட்டும் இல்லை, பறவைகளிடத்திலே இருக்கிறது. அற்புதமான முறையில் தூக்கணாங்குருவி கூடு கட்டக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மினால் பார்க்க முடிகிறது. தூக்கணாங்குருவி வீடு கட்டுனுச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி வீடு கட்டணும்னா, அதனுடைய அறைக்குள்ளாக அந்த குருவியை தவிர வேறு எதுவுமே போக முடியாது. அந்த குருவி உள்ளே சென்று கொஞ்ச நேரத்திலே அதற்கு பின்னால் பாம்பு உள்ளே நுழைந்தாலும் பாம்பு அந்த குருவியை தொட முடியாது, பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறையில் அது அந்த கூட்டினுடைய வடிவத்தை அமைத்திருக்கும். அதனுடைய பாதை, அது வெளியிலே வரக்கூடிய பாதை என்று அவைகள் அந்த பறவைகளுக்கு மட்டுமே தெரிந்தார். எவ்வளவு ஒரு தந்திரம்! எங்கே படிச்சிச்சு இந்த இன்ஜினியருடைய அந்த அற்புதமான அந்த பொறியியல் துறையை அந்த குருவிக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பண்பு. சாதாரணமான சின்ன சின்ன பறவைகளை கூட பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ பண்புகளை நாம் எடுத்து பார்க்கலாம். எல்லா பண்புகளும் அந்த பறவைகளிடத்தில், மிருகங்களிடத்தில், உயிரினங்களிடத்தில் மிக அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனிதனுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுகளுக்கு மற்ற உயிரினங்கள் இந்த விஷயத்திலே தேர்ச்சி பெற்றவைகளாக இருக்கிறது. திறமையா, ஆற்றலா, பலமா என்கின்ற எல்லா விஷயத்திலும் மனிதனுக்கு அவைகள் பாடம் எடுக்கும். அப்ப மனிதனுக்கும் இவைகளுக்கும் மத்தியிலே வித்தியாசம் ஏற்படக்கூடிய பண்பு என்றால் அல் ஹயா, வெட்கம் என்கின்ற ஒன்று. அவைகளுக்கு வெட்கம் இல்லாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு அல் ஹயா, வெட்கம். வெட்கம் என்பது உலகத்திலே நல்ல குணத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் இந்த வெட்க உணர்வை நம்மிடத்தில் அதிகமாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காமிக்கிறான். ஒரு சஹாபி வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நம்ம மார்க்கத்தில் வெட்கப்படுறது கூடுமா என்று கேட்கிறார். வெட்கப்படலாமா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ தீனுன், வெட்கம்தான் மார்க்கம் என்று சொன்னார். வெட்கம் இருக்கிறதே, அந்த பண்பு ஒருவனிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் பாவம் செய்வதை விட்டு விடுவான். சின்ன சின்ன தவறுகளை கூட விட்டு விடுவான். ஆஹா, நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானே, நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நாம் தப்பிச்சுக்கலாம், நாளைக்கு அல்லாஹ் தஆலா இதை வெளிப்படுத்திட்டா என்ன செய்கிறது? என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயை நான் ஒரு உதாசீனமாக பேசுவது, அது எப்படி பேச முடியும்? வெட்கப்படுகிறான். என்னுடைய தந்தை நான் வளர்ச்சி அடைவதற்காக எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார், அந்த தந்தையை பார்த்து நான் எப்படி பேசுவது? நான் எப்படி முகத்தை காட்டுவது? வெட்கம் கொள்ளுகின்ற பொழுது ஒழுக்கம் தானாக வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா எனவே வெட்க உணர்வை நமக்கு மிக அற்புதமான பண்பாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஈமானு வல் ஹயாஉ குரினா ஜமீஆ. ஈமான் இருக்கிறதே, ஈமானும் வெட்க உணர்வும் வெட்க பண்பும் அது ஒன்றாக படைக்கப்பட்டு இருக்கிறது. இதா ருஃபிஅ அஹதுஹுமா வ ருஃபிஅ அல் ஆஹர். இதா ருஃபிஅ அஹதுஹுமா, அது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று
நீக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார், வெட்கம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னார், ரூஃபி அல்லாஹல் மீது இருக்கக்கூடிய அந்த ஈமானும் பறி போய்விடும். அப்போ ஈமானுக்கு மிக பக்கபலமாக இருக்கக்கூடிய பண்பு என்பது வெட்க உணர்வு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், சுட்டி காண்பிக்கிறார். அன்பு பெருமக்களே, உண்மையிலேயே இந்த வெட்க உணர்வு அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர் கண்ணியமான மனிதராக இருப்பார், பாவங்களை செய்வதற்கு வெட்கப்படக்கூடியவராக இருப்பார். ஒரு வெளியிலே செல்கின்ற பொழுது நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு கண்ணியமான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமான முறையில் மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும், நாமும் மரியாதையாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நம்மிடத்தில் மரியாதையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தோற்றமெல்லாம் சூழலெல்லாம் ஒரு மனிதன் வெட்க உணர்வை கொள்கின்ற பொழுது, தன்னுடைய உள்ளத்தில் கொள்ளுகிற பொழுது தான் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். இயற்கை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஹதீஸ் வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்தஜிஅன் ஃபீ பைத்திஹி காஷிஃபன் அன் ஃபഖிதைஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கால் பகுதி கொஞ்சம் துணி விலகிய வண்ணமாக, வீட்டில் உட்காரும்போது கொஞ்சம் சர்வசாதாரணமாக தானே உட்காருவோம். அப்படி உட்காரும்போது இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி இடத்துல ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதுதானே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வரலாமா என்பதாக கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதின லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். வஹு அலா தில்கல் ஹால். அவங்க அந்த நிலையிலே உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுடைய காலில் சில பகுதி வந்து என்ன செய்யுது, கெண்டைக்கால் பகுதி கொஞ்சம் லைட்டாக தெரிந்த வண்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, வாங்க உட்காருங்க என்பதாக சொன்னாங்க. ஃபதஹத்தத, அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன இருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சு என்பதாக பேசிக்கொண்டு இருக்கிறார். சும்மஸ்தஅதன உமர், கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சத்தம் கேட்குது, உள்ளக்க வரலாமா என்று கேட்கிறார்கள். ஃபஅதின லஹு வஹுவ அலா தில்கல் ஹால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலையிலே உட்கார்ந்துக்கிட்டு வாங்க என்பதாக சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. ஃபதஹத்தத, கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மஸ்தஅதன உஸ்மான் இப்னு அஃபான். கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சத்தம் கேட்கிறது, உள்ளக்க வரலாமா என்பதாக. உடனே ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து உட்கார்ந்தார்கள். ஃபஸவ்வா தியாபஹு, தன்னுடைய ஆடைகளை அவர்கள் முறைப்படுத்தினார்கள், சீர்படுத்திட்டு அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள வர சொன்னாங்க. உள்ளக்க வந்தாங்க. ஃபதஹல, அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஃபதஹத்தத, அவர்களிடத்தில் பேசிவிட்டு செல்கிறார். இந்த செய்தியை ஞானத்தினுடைய கல்வியினுடைய தேடலின் அடையாளமாக இருந்த பெண்களின் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்த அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, கல்விக்கு எப்படிப்பட்ட ஒரு இலக்கணம் என்பதற்கு அன்னை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த விஷயத்திலே உங்களுடைய அசைவுகளிலே எங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. இந்த அசைவு எதனால் ஏற்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், நீங்கள் எந்த ஒரு அசைவும் ஏற்படுத்தவில்லை, அப்படியே இருந்தீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அப்பொழுதும் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் எப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைந்தார்களோ அப்பொழுது ஃபஜலஸ்த வ ஃபஸவைத தியாபக், நீங்கள் எழுந்திருத்து உட்கார்ந்தீர்கள், உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டீர்கள், சீர் செய்து கொண்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மான் அதிகமான வெட்க உணர்வு கொண்டவர், எனவே அவர்களை பார்த்து மலக்குகளே மரியாதை செலுத்துகின்ற பொழுது நாம் அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நாம் வெட்க உணர்வை அதிகமாக கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கான மரியாதையை, நமக்கான கண்ணியத்தை மனிதர்களிடத்திலே அல்ல மலக்குகளிடத்திலேயும் விதைப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும்.
ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நிகழ்விற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வெட்க உணர்வு கொண்டவர்களாக இருந்தார்கள்? ஹதீஸிலே வருகிறது, பர்தாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய புர்காவை அணிந்து இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு பெண்மணி, ஒரு கன்னிப்பெண் எந்த அளவிற்கு வெட்கம் அடைவாளோ அது போன்ற வெட்க உணர்வு கொண்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சாஃப்டான தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸில் பார்க்கும்போது வெட்க உணர்வு என்பது பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும், அது கண்ணியம் என்று இருந்தால், பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது மிக அதிகமாக இருக்க வேண்டும். வெட்க உணர்வு என்பது தான் ஒரு நல்ல பெண்மணியினுடைய அடையாளம் என்பதாக நபியினுடைய ஹதீஸை பார்க்க முடியும். ஒரு பெண்ணுக்கு எது அழகு என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு எதுவுமே பதில் தெரியல. ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, இது போட்டால் அழகாக இருக்கும், அது போட்டால் அழகாக இருக்கும், இது மாட்டினா அழகாக இருக்கும் என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் இல்லை இல்லை என்பதாக சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா நைஸா போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார், அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா இது மாதிரி உங்களுடைய தந்தை, உங்களுடைய பாவா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிறாங்க, இதுக்கான ஆன்சர் என்ன என்பதாக கேட்கிறார். சொல்லும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயா, வெட்கம் என்று சொன்னார். வெட்கம். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தது தெரியாமல் நைஸாக போய் சபையில் போய் உட்காந்துக்கிட்டு யார் ரசூலுல்லாஹ் அங்கே பார்க்குறாங்க, அதே கொஸ்டின் தான் போயிட்டுருக்கு, அதே ஆன்சர் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல் ஹயா, வெட்கம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இது என்னுடைய ஈரக்குலை, ஃபாத்திமாவினுடைய சொல்லல்லவா என்று சொன்னார். இது என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சொல்லல்லவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ வெட்க உணர்வு என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இன்றைக்கி அது திட்டமிட்டு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களை விட்டு மறைவை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு மேற்கொள்ள வேண்டும். சஹாபா பெண்மணிகள் எல்லாம் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? அவர்களை யாராச்சும் தப்பாக பார்ப்பாங்களா? அவருடைய அங்கத்தை யாராவது ரசிப்பார்களா? ஈமான் கொண்ட எவனுக்கு யாருக்காவது அது மாதிரியான எண்ணங்கள் வருமா? அல்லாஹ் அக்பர். தாய் அல்லவா அவர்கள், நபியினுடைய மனைவி அல்லவா அவர்கள், மிகப்பெரிய சீதேவி அல்லவா அவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்தார்கள்? சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய முகத்தை எந்த ஒரு அந்நிய ஆணுக்கும் காட்டியதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள், அவங்களுடைய அருமை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குந்து அதுகுலு பைத்தில்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே வஃபாத் ஆகுனாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் வஃபாத் ஆகுனாங்க. நபிமார்களுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிமார்கள் எங்கே மௌத்தா போகிறாங்களோ அங்கே தான் அடக்கம் ஆகணும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபூர் அடக்கம் பட்டுச்சு. நான் கொஞ்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வீட்டை மஸ்ஜிது நபவிக்காக அது ஒதுக்கி விட்டாலும், வேறொரு பகுதியில் இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக, பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு போவார். அந்த இடத்துல போய் நிற்பார். கொஞ்ச நாள் ஆவணிச்சு தன்னுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகுனதுக்கு பின்னாடி ஹதரத் சையதுனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். இப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடைய தந்தை யார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திப்பதற்காக போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். நார்மலான உடையில். ஏன்? ஃபகூல் இன்னமா ஜௌஜி வாபி, ஏனென்றால் ஒரு அடக்கமாகி இருப்பது என்னுடைய தந்தை, இன்னொன்று என்னுடைய கணவர். எனவே நான் அப்படி போய் கொண்டு இருந்தேன். ஃபலம்மா துஃபினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஅஹும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி எப்பொழுது அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கமானார்களோ, அடக்கமாயிட்டாங்க.
அடக்கமானோன்னா ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதற்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அடக்கமாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கமானதுக்கு பின்னாடி ஃபவல்லாஹி மா தகல்துஹு இல்லா வான மஷ்தூதுன் அலைய தியாபி ஹயாஅம் மின் உமர் அடக்கமாகி இருக்கிறார்கள் என்கின்ற வெட்க உணர்வின் காரணத்தினால் என் மீது நான் ஆடைகளை சுத்திய வண்ணமாக ஹிஜாபை அணிந்த நிலையிலே தவிர அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு என்னுடைய வீட்டிற்குள்ளாக நான் நுழைந்ததே இல்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அன்பு தாய்மார்களே, யோசித்து பார்க்கணும். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கே இருக்கிறாங்க? கபருக்குள்ளே இருக்கிறாங்க, மௌத்தா போயிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய வெட்க உணர்வு எப்படி இருந்துச்சு? ஒரு அந்நிய ஆணினுடைய கபருக்கு முன்னாடி நான் எப்படி என்னுடைய ஆடைகளை என்ன செஞ்சது, ஹிஜாபை கலைந்து விட்டு எப்படி நிற்கிறது? அது வெட்க உணர்வுக்கு மாற்றம் இல்லையா? ஈமானுடைய பண்புக்கு ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடிய வெட்கம், அந்த வெட்கத்தினுடைய ஒரு கேள்விக்குறி இல்லையா என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைச்சு பார்த்தாங்கன்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் எல்லாம் சர்வ சாதாரணமாக எப்படி நமக்கு பழகுவதற்கு மனம் வருகிறது யோசித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அமர்ந்திருக்கிறார். யார்? அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தோழி ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ என்ன யோசிக்கிறீங்க என்பதாக கேட்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்னி இஸ்தக்பஹ்து மா யுஸ்னா பின் நிசா. பெண்கள் மரணித்ததற்கு பின்பு அவருடைய நிலையை நான் நினைத்து ரொம்ப வெட்கம் அடைகிறேன், அருவருப்பாக கருதுகிறேன், ஒரு மாதிரியாக நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார். என்ன சொல்ல வரீங்க என்று கேட்கிறான். இல்லை, நாம் இப்போ வாழுகிறோம், நம்ம ஹயாத்தோடு இருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய கிருபையால் நம்முடைய அங்கங்களை அந்நியவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்கின்ற விஷயத்தில் பேணுதலாக இருக்கிறோம். நம்முடைய ஆடைகளை மறைத்துக் கொள்கிறோம், நம்முடைய அங்கங்களை எல்லாம் மறைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு காலம் வரும் நம்மெல்லாம் மௌத்தா போயிடுறோம். மௌத்தா போனதுக்கு பின்னாடி நம்மளை கஃபன் உடையெல்லாம் செஞ்சிருவாங்க. நம்ம குடும்பத்தார்கள் என்ன செஞ்சிருவாங்க? கஃபன் கட்டிடுவாங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி கடைசியாக தூக்கிட்டு போகும்போது அப்போல்லாம் அந்த சந்தூக் பெட்டி இல்லை, ஜனாசா பெட்டி இருக்கு இல்லையா, அந்த ஜனாசா பெட்டி அப்போ இல்லை. அப்போ என்ன செய்வாங்க? கையில் தூக்கிட்டு போவாங்க. சும்மா கையில் தூக்கிட்டு போய் அப்படியே அடக்கம் செய்வாங்க. இப்படி தூக்கும் பொழுது மற்றவர்கள் நம்முடைய அளவுகளை, நம்முடைய உடலுடைய அமைப்புகளை மற்ற அந்நியவர்கள் எப்படியும் பார்க்கத்தான் செய்வார்கள். இவர்கள் பருமனான உடையவர்களாக இருந்தார்களா, நல்ல உண்டானவங்களா, கொளுத்தவங்களாக இருந்தாங்களா, மெல்லிசாக இருந்தாங்களா, என்ன இதில் இருந்தாங்க, உயரத்தில் இருந்தாங்க என்பதெல்லாம் தெரிய வருமே. அதை நினைத்து நான் ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமப்பட்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் பொக்கிஷமாக. ஆனால் நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி இது மாதிரி இருக்குது என்று சொல்கிறார். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, யா பின்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்களுடைய மகளாரே, அல்லா உரீக ஷைஅன் ரஐதுஹு பி அர்லில் ஹபஷ். அபிசீனியா மக்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டாக்க ஒரு முறை செய்வாங்க, அந்த முறையை வேண்டாம் நான் சொல்லுவா அப்படின்றாங்க. என்ன முறை என்று கேட்டானா அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க ஒரு மரக்கட்டையில் அழகாக என்ன செய்வாங்க, சந்தூக் பெட்டி மாரி செஞ்சு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதில் வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஜனாசா எப்படின்னா அதில் பார்க்கும்போது என்னன்னா உள்ளே அந்த ஜனாசாவுடைய அமைப்பெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது என்பதாக அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்னோன்னே அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, மா ஹசனா அதான் வாஜுமல்லோ, எவ்வளோ ஒரு அற்புதமான செய்தி இது. நான் மௌத்தா போயிட்டேன்னா நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், என்னை என்ன செய்யணும், என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னை பார்ப்பதற்கு ஆகுமானவர்கள் மட்டுமே என்னை குளிப்பாட்டியதற்கு பிறகு என்னுடைய உடலை என்ன செய்யணும், அந்த சந்தூக் பெட்டியில் வச்சு தான் கூட்டுட்டு போகணும் என்பதாக சொல்கிறார். சொன்னோன்னே அதே மாதிரியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலாக ஜனாசாவினுடைய பெட்டியிலே சுமக்கப்பட்டவர்களாக இருந்தார். அதற்கு அடுத்ததாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இதை காட்சியை பார்த்தோன்னே
எல்லாருக்குமே இந்த பண்பு அழகான பண்பாக இருக்கு, எல்லாருடைய இதுவும் மறைக்கப்பட்டதாக இருக்குது என்பதாக பார்த்துட்டு எல்லாருடைய இதிலையும் அது அமலுக்கு வந்தது என்பதாக பார்க்குறோம். அப்போ ஒரு பெண்மணியினுடைய வெட்கம் ஒரு சமுதாயத்தினுடைய எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காட்சிக்கு காரணமாக இருக்கிறது பார்த்தீர்களா அன்பானவர்களே. நாம் அந்த வெட்கத்தினுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தும். வெட்க உணர்வு என்று சொன்னால் அதனுடைய மிக பிரதானமாக இருக்கக்கூடிய அம்சம் என்பது நம்முடைய ட்ரெஸ், ஆடைக்கு ரொம்ப மிக முக்கியமான பண்பு இருக்கிறது. வெட்க உணர்வு என்பது ரொம்ப ரொம்ப மிகுந்த அவசியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆத்திக்கும். ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, உங்களுக்காக நான் ஆடையை, உங்களுடைய மறைவிடங்களை மறைக்கும் விதமாக உங்களுடைய அங்கங்களை மறைத்து வரீஷன், உங்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆடையை இறக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறேன், அன்சல்னா என்கின்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா ரொம்ப உயர்வான விஷயத்திற்கு தான் பயன்படுத்துவான். அன்சல்னா, நான் இறக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள். எது? உதாரணமாக தண்ணீர், மழை தண்ணீரை குறித்து பேசும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த அன்சல்னான்ற வார்த்தையை சொல்லி காண்பிப்பான். ஏன்னா தண்ணி இல்லைன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? எனவே தண்ணீரை அல்லாஹு தஆலா குறித்து பேசும் பொழுது அல்லாஹு தஆலா அதை குறித்து பேசுவான். அது மாதிரி குர்ஆனை குறித்து பேசும் பொழுது ஒரு மனுஷன் இந்த வாழ்க்கையினுள்ள பிறந்ததனுடைய நோக்கமே அல்லாஹ்விற்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் குர்ஆன், இறை வேதங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த இறை வேதங்களை குறித்து பேசும் பொழுது அல்லாஹு தஆலா அன்சல்னா என்ற வார்த்தையை சொல்லுவான். அதே மாதிரி தன்னுடைய ரஹ்மத், தன்னுடைய அருள், தன்னுடைய பரக்கத், தன்னுடைய உதவி, அற்புதமான உதவி, இவைகளை குறித்து அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது அன்சல்னா என்கின்ற வார்த்தையை சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த ஆடையை குறித்து பேசும் பொழுது அன்சல்னா என்கின்ற வார்த்தையை சொல்கிறான் என்று சொன்னால் இந்த ஆடை என்பது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அம்சத்தை பெறுகிறது என்பதை நாம் புரிகிறோம். உண்மையிலே ஒரு மனுஷனுடைய கண்ணியம் என்பது ஆடையை வைத்து தான் இருக்கிறது. இயற்கையாக இதையெல்லாம் நாம் அறிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான் இல்லையா? ஒரு மனுஷனுடைய கண்ணியம் எதில் இருக்கு? தமிழ்லேயே சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. ஏன்? அவருடைய பாதி கண்ணியம். ஒரு மனுஷர் கண்ணியமானவர்னா அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடையை வைத்து அவருடைய கண்ணியத்தினுடைய அளவு என்பது அதிகமாகிறது. ரசூல் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், நீங்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது யா பனி ஆதம் ஹுது ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்குள்ளாக நீங்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது உங்களுடைய அலங்காரத்தோடு நீங்கள் வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அலங்காரத்தை எடுத்துகிட்டு வரான். அலங்காரம்னா என்ன அலங்காரம் என்று சொன்னால் கண்ணியமான ஆடைகளை உடுத்தி கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்பானவர்களே, ஆனால் இந்த ஆடை என்பது இன்று திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. அந்தஸ்து இருக்கக்கூடாது என்பதாக அது திட்டமிட்டு குறைக்கப்படுகிறது. இது ஏன் குறைக்கப்படுகிறது? ஆடை குறைப்பு என்பது கண்ணியமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறான். தன்னுடைய ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு தன்னை மறைக்கிறாளோ அந்த அளவிற்கு அவர் கண்ணியமானவராக கருதப்படுவார். பெண்ணு மட்டும் இல்லை, ஆணும் அப்படிதான். ஒரு சாதாரணமான சட்டை உடுத்துகிறார், இவருக்கு உண்டான கண்ணியம் என்பது வேறு. அவர் முழுமையாக மறைக்கக்கூடிய ஒரு ஜுப்பாவை உடுத்துகிறார், இவருக்கு உண்டான கண்ணியம் என்பது வேறு. அவர் முழுமையான முறையிலே ஹபாவை உடுத்துகிறார், இவருடைய கண்ணியம் என்பது ஷரியத்தினுடைய பார்வையிலே வேறு. இதோடு இவர் தொப்பி அணிகிறார், இவருடைய கண்ணியம் என்பது வேறு. அந்த தொப்பியின் மீது தலப்பாகை அணிகிறார், இது இவருடைய கண்ணியம் என்பது வேறு. அதற்கு கூட எத்தனை துணிகளை இவர் சேர்த்துக் கொள்கிறாரோ இது அவருக்கு இயற்கையிலே கண்ணியத்தினுடைய அடையாளம். ஷரியத் அதை சொல்லி காண்பிக்கிறார். இது இயற்கையான விஷயம். ஆனால் பெண்களுடைய விஷயத்தில் மட்டும் திட்டமிட்டு அவைகள் குறைக்கப்படுகிறது. இது கண்ணியம் என்பதாக
சில அயோக்கியர்களினால் திட்டமிட்டு சொல்லப்படுகிறது. யோசிச்சு பார்க்கணும். அதே விஷயம் ஆண்களிடத்தில் எப்படி இருக்குது? ஒரு குட்டை பாவடை மட்டும் போட்டுட்டா, மேல் ஆடையை மட்டும் உடுத்திட்டா ஒரு பெண்ணு கண்ணியமானவள், பெண் சுதந்திரம் என்று சொல்கிறான். ஆனால் அதே சொல்லக்கூடிய ஆண் அவன் எப்படி உடுத்திக்கிறான்னா, ஒரு ஷர்ட்டு உடுத்தி அதுக்கு மேலே கோட்டு போட்டு ஷூ போட்டு சாக்ஸ் உடுத்தி அவன் தன்னை முழுமையாக கவர் பண்ணுறான். கவர் பண்ணிட்டு சொல்கிறான், இது எனக்கு கண்ணியம் என்று சொல்கிறான். இங்கே முழுமையாக மறைப்பது கண்ணியமாக இருக்கக்கூடியது பெண்ணிடத்தில் திரும்புகின்ற பொழுது மட்டும் எப்படி அது கண்ணிய குறைவாக மாறியது? எப்படி மாறியது? எந்த குட்டை பாவாடை, எந்த ஒரு கலாச்சாரம், மிக அசிங்கமான கலாச்சாரம், அதுதான் சுதந்திரம் என்று சொல்கிறானோ, அந்த கலாச்சாரத்தினுடைய அந்த குட்டை பாவாடையினுடைய ஆடையை தன்னை பெற்ற தாயிடத்திலே அணிவித்து ரசிப்பானா? எந்த ஒரு ஆண் மகனாவது, எந்த ஒரு நல்ல மனிதனாவது ரசிப்பானா? அல்லது தன்னுடைய தெய்வங்கள் என்பதாக சொல்லக்கூடியவைகளுக்கு அவைகளை கொடுத்து ரசிப்பானா? பார்லிமெண்டிலே அது அனுமதிக்கப்படுமா? நாடாளுமன்றத்தில் அவை அனுமதிக்கப்படுமா? ஏன் அவைகள் இல்லை? மேரியை நாம் பார்க்கிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் என்பதாக நம்முடைய சகோதர மக்கள், கிறிஸ்தவ மக்கள் வைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆடையை பாருங்கள், எப்படி அங்கு பர்தா வந்தது? ஏன் வந்தது? பர்தாவிலே தான் கண்ணியம் இருக்கிறது. ஆடை மறைக்கப்படுகின்ற பொழுது எந்த அளவிற்கு மறைக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு அங்கு கண்ணியம் கூடுகிறது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ஆடை ஒரு காலத்தில் நம்முடைய பகுதியில் ஆடைக்கு வரி போட்ட பகுதி நம்முடைய காலமெல்லாம் இருந்துச்சு. நம்முடைய பகுதியில் தமிழகத்தில் ஆடைக்கு வரி போட்ட பகுதியெல்லாம் இருக்கிறது. திருவிதாங்கூர் என்று சொல்லக்கூடிய பகுதி, கேரளாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தலித்து மக்கள் அவர்கள் தன்னுடைய மார்பகத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் கவர்மெண்டிற்கு டாக்ஸ் கட்டணும், அவர்கள் வரி விதிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைக்க விரும்பினால் அவர்கள் அந்த மார்பகங்களுடைய அளவிற்கு ஏற்றவாறு வரிகள் விதிக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருந்துச்சு. எந்த நாடு பண்பாட்டின் ரீதியாக கண்ணியமான நாடு என்பதாக சொல்லப்பட்டதோ, உலக வரலாற்றிலேயே பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக தமிழகத்திற்கென்று ஒரு தனி இடம் இருக்குது. உலகத்திலேயே நாகரிகத்தை பேசிய ஒரு சமூகம் இருக்குதுன்னா அது தமிழகம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் உலக வரலாறு சொல்லி காண்பிக்கும். அந்த தமிழ்நாட்டில் இருந்த நிலையை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தன்னுடைய உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில், ஆண்களுக்கு மத்தியில் கீழ் ஜாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய மார்பகத்தை மூடக்கூடாது, இது சட்டமாக இருந்துச்சு. பெண்கள் அப்படி மறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வரி செலுத்த வேண்டும். வரி செலுத்தினா என்ன செய்யணும்? ஆற்றிங்கல் ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, கீழ் ஜாதி பெண்மணி, சில சமுதாய மக்கள், மேல் ஜாதி மக்கள் வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள், கூட்டமாக வருகிறார்கள் என்பதற்காக தன்னுடைய மார்பகத்தை மறைத்தாள் என்பதற்காக அவளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. என்ன தண்டனை தெரியுமா? அவளுடைய மார்பகத்தை வெட்டி விட்டார். அவளுடைய மார்பகம் வெட்டி எறியப்பட்டது. நம்பூதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு சில சமுதாய மக்களுக்கு மத்தியில் கோவிலுக்குள்ளாக நுழைய வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய குலதெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோவிலுக்குள்ளாக நுழைகின்ற பொழுது கூட அவர்கள் தன்னுடைய மார்பகங்களை மறைக்கக்கூடாது. இது சட்டம் வீட்டப்பட்டுச்சு. கடைசியாக பெண்கள் எல்லாம் இதற்கு எதிராக காலப்போக்கிலே போர்க்கொடி தூக்கினார்கள். இஸ்லாமிய ஆட்சி எப்பொழுது வந்ததோ, முகலாயர்களுடைய ஆட்சி முறை எப்பொழுது வந்ததோ அதற்கு பிறகு ஒரு புரட்சி ஏற்பட வந்தது. தோல் சீலை போராட்டம் என்று அந்த போராட்டத்தினுடைய தொடர் போராட்டம். கடைசியாக இந்த போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய ஆடைகளை, எங்களுடைய அங்கங்களை நாம் ஏன் மறைக்கக்கூடாது, மறைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏன் உரிமை இல்லை என்பதாக போராடினாங்க, கெஞ்சினாங்க.
எங்களுடைய அங்கத்தை மறைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கதறுகிறார்கள். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நங்கேலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, திருவிதாங்கூரில் இருந்த ஒரு பெண்மணி, இதெல்லாம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய வலுவான செய்திகளை குறித்து பேசுகிறேன். ஒரு சாதியினருக்கு மத்தியிலே அவர்கள் வந்து அந்த நங்கேலியினுடைய மார்பகத்தினுடைய அளவிற்கு ஏற்றார் போன்று வரியை கேட்கிற பொழுது, அப்படியா, இந்த வரிதான் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ஆமாம் வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது அந்த பெண்மணி மறைவாக சென்று தன்னுடைய 2 மார்பகங்களையும் அறுத்து வாழை இலையில் வைத்து வசூலிக்க வந்த நபரிடத்தில் கொடுத்தார். கொடுத்த இடத்திலேயே இரத்தம் பீரிட்டு அந்த பெண்மணி அந்த இடத்திலே இறந்து போனார். இந்த செய்தி நாடு முழுக்க காட்டு தீயாக பரவி கடைசியாக மட்டில் அடங்காத போராட்டமாக வெடித்தது. அதனுடைய விளைவாக 1859 தான் பெண்கள் தன்னுடைய அங்கங்களை மறைத்து கொள்ளலாம் என்று சட்டம் இயற்றப்பட்டது என்று சொன்னால், 1859 தான் தமிழகத்திலே அங்கத்தை மறைப்பதற்கு சட்டம் இயற்றப்பட்டது என்று சொன்னால், எதற்காக மறைக்க வேண்டும்? எதை மறைக்க வேண்டும்? மறைக்க வேண்டும் என்றால் வரி கட்டணம் என்று சொல்கிறார்களே, வரியை எதற்காக கட்டுவார்கள்? அந்தஸ்தான விஷயம், கண்ணியமான விஷயம், மேன்மையான விஷயம் எதுவோ அதற்கு தான் வரி அரசாங்கம் விதிக்கும், இல்லையா? யதார்த்தமான விஷயம் அதுதான். அற்பமான விஷயத்திற்கு யாரும் வரி கட்டப் போவது இல்லை. தங்கத்தை வாங்குகின்ற பொழுதுதான் செய்கூலி சேதாரம் என்பதாக எல்லாத்தையும் வச்சு வரி கட்டுகிறோம். மற்ற இதவைகளெல்லாம் வாங்குகின்ற பொழுது, நியூஸ் பேப்பர் வாங்குகிற பொழுது செய்கூலி சேதாரம் வாங்குகிறோமா? வேறு ஏதாச்சும் செய்கிற பொழுது அது மாதிரி இருக்குதாம். எது உயர்வான விஷயங்களாக இருக்கிறதோ அதற்கு வரியை அங்கு போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிற பொழுது, அப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய அங்கத்தை மறைப்பது என்பது உயர்வான தரத்தை கொண்ட ஒரு நிலை என்பது எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா மார்பகத்தை அல்ல, உன்னுடைய அத்துணை அம்சங்களையும் நீ மறைத்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா சட்டத்தை இறக்கினான். பெண்களே, நீங்கள் பொக்கிஷமானவர்கள், நீங்கள் பாக்கியமானவர்கள். உங்களின் மீது அடுத்தவர்களுடைய கை அல்ல, அடுத்த கையவர்களுடைய பார்வைகள் கூட படக்கூடாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அற்புதமான சூழலை ஏற்படுத்தினான். அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்கள் சில காட்சி பொருளுக்காக, தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளில் நாம் மயங்கிவிடக்கூடாது. எதிலே நம்முடைய கண்ணியம் இருக்கிறது, எதிலே நம்முடைய ரோஷம் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மின்னல் ஜன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா சுவனத்தில் இருந்து உங்களுடைய பெற்றோர்களை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்கினார். வெளியாக்கியதோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அந்த ஷைத்தான் என்ன செய்தான்? யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, அவர்களுடைய ஆடைகளை உருவி விட்டான். சுவனத்தினுடைய ஆடையை உருவி விட்டான். இது மாதிரி தான் உங்களுடைய ஆடைகளையும் உருவுவதற்கு அவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஆடையை குறைப்பதற்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத விதத்தில் ஷைத்தானும் இப்லீஸும் அவனுடைய படைகளும் மனிதர்களுடைய தோற்றத்தில், இதுதான் நமக்கு ஃபேஷனு, இதுதான் நமக்கு கண்ணியம் என்பதாக பொய் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் திறந்திருக்கக்கூடிய உணவுகளை நாம் வாங்குவது கிடையாது. வாழைப்பழத்தினுடைய தோல் உரிக்கப்பட்டு அதிலே ஈக்கள் மொய்க்கப்பட்டு இருந்தால் அந்த பழங்களை நாம் வாங்குவது கிடையாது. வெளித்தோற்றத்திலே நாம் பார்த்துதான் நம்முடைய பழங்களை வாங்குகிறோம், காய்கறிகளை வாங்குகிறோம். எல்லாம் வெளித்தோற்றத்திலே எந்த ஒரு பூச்சிகளும் அரிக்காமல், எந்த ஒரு கரையும் படாமல் இருக்கின்ற பொருள் எதுவோ அந்த பொருளை நாம் வாங்கக்கூடியவர்களாக, அதற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, உங்களுடைய விஷயத்தில் மட்டும் அது எப்படி மாற்றமாக மாறுகிறது? எதேர்ச்சையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த ஒழுக்கத்தினுடைய அடையாளமாக நமக்கு
நமக்கு இந்த இஸ்லாமிய ஒழுக்கத்தை, ஆடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே எல்லா மனிதர்களும் ஆடைகளை அணிகிறார்கள், எல்லா மனிதர்களும் ட்ரெஸ்ஸை உடுத்துகிறார்கள், எல்லா சமயத்தவர்களும் ஆடையை உடுத்துகிறார்கள். இஸ்லாம் நமக்கு ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறது. அந்த ஆடை லிபாசு தக்வா, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடை. எந்த ஆடையை நாம் எடுக்க வேண்டும்? எத்தனையோ சமுதாயத்தில் அவங்களும் உடுத்துறாங்களே, காஃபிர் உடுத்தக்கூடிய ஆடையை நாம் உடுத்தக்கூடாது. நமக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆடை என்பது லிபாசு தக்வா, தக்வாவினுடைய ஆடை. எது தக்வா, எது இறையச்சத்தை ஏற்படுத்துமோ அந்த ஆடைகளை நாம் அதிகமாக ஆக்கணும். ஹிஜாபை பேணணும். நாமளாக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லக்கூடாது. இன்னைக்கு இஸ்லாமிய மக்களிலேயே பல பேர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய அங்கங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை செய்கிறார்கள், ஷைத்தானுடைய வேலைகளை செய்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். முகத்தை மறைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? நபியினுடைய மனைவிமார்களை குறித்து சொல்கிறான். நபியினுடைய மனைவிமார்களை குறித்து சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய முகங்களை மூடிக்கொள்ளுங்கள், அந்நிய ஆண்கள் உங்களை பார்த்துவிட வேண்டாம் என்று சொல்கிறான். அன்பானவர்களே, அன்பு தாய்மார்களே, இதுக்கு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் ஷைத்தானிய சிந்தனை கொண்ட, எப்படி ஷைத்தான் நம்முடைய உடலில் இருந்து அங்கங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த சிந்தனையை கொண்டவர்கள் தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும், அவருடைய முகத்தை நான் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில கல்பு கரைபடைந்த சில நபர்கள் சட்டம் சொல்கிறேன் என்கின்ற பெயரிலே தவறான விஷயத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். முகத்தை காட்டலாம், ஏன் காட்டலாம்? அதெல்லாம் காட்டலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அல்லாஹு அக்பர். முகத்தை காட்டக்கூடாது என்பதாக நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான். நபியினுடைய மனைவிமார்களுக்கு ஏன் கட்டளையிட வேண்டும்? நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்துட்டு யாராச்சும் தவறான எண்ணங்கள் கொள்வானா? நபியினுடைய மனைவிமார்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்கள் வந்துட்டாக்க என்னுடைய முகத்தை ஏதாச்சும் விசிறி ஏதாச்சும் வச்சு உம்ராவுக்கு போயிருக்கும்போது, எங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது முகத்தை திறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். இந்த நேரத்தில் சில ஆண்கள் வரும்போது எங்களுடைய முகங்களை விசிறிகளை கொண்டு நாங்கள் மூடிக்கொள்வோம் என்பதை. ஏன் மூடுறாங்க? என்ன நடந்துச்சு? ஏன் மூடுறாங்க? இதுதான் வெட்கத்தினுடைய அடையாளம். அப்ப முகத்தை திறந்து காட்டுவது வெட்கத்திற்கு மிக நெருக்கமானதா, முகத்தை மூடுவது வெட்கத்திற்கு உரித்தானதா என்பதை நாம விளங்கணும். நம்முடைய ஆடைகளை மறைப்பது வெட்கத்திற்கு உரித்தானதா, நம்முடைய ஆடைகளை திறந்து வைப்பது வெட்கத்திற்கு உரித்தானதா என்பதை நாம பார்க்கணும். எது தக்வாவிற்கு நெருக்கமானது அந்த ஆடையை நாம எடுக்கணும். தக்வாவிற்கு நெருக்கமான ஆடை எது? மறைப்பது தானே. சஹாபா பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள்? அதுதானே நமக்கு வழிகாட்டி. ஒரு சில நபர்கள் சொல்கிறார்கள், இதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கருத்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு சொல்லக்கூடிய சில வியாக்கியானங்களை நாம நம்பி போனோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இய்யாக்கும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், வ இய்யாஹும் அவர்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். என்னுடைய மார்க்கத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமேயானால் என்னுடைய சஹாபாக்களுடைய கருத்திலிருந்து நீங்கள் எடுங்கள். அப்படி எடுக்க அவர்களுடைய காலத்திலே உங்களுக்கு விளக்கம் கிடைக்காவிட்டால் சும்மல்லதீன யலூனஹும் அதற்கு அடுத்த தாபியன்களுடைய காலத்திலிருந்து நீங்கள் எடுங்கள். அதற்கு முடியாவிட்டால் சும்மல்லதீன யலூனஹும் தபா தாபியன்களுடைய காலத்தில் இருந்து நீங்கள் எடுங்கள். தும்ம யஃஷுல் கதிப், அதோடு முடிஞ்சிருச்சு. தபா தாபியன்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு 2024 2000 உட்கார்ந்துக்கிட்டு 1990 பிறந்துக்கிட்டு சில விஷயங்களை சொல்லுறார், சில விஷயத்தை கேட்கிறார். ஈயாக்கும் வலியாகும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். யக்தூனகும் மினல் அஹாதீஸி மா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் இந்த காலத்திலே உள்ள அற்புதமான அத்தார்த்தியாக, நபியினுடைய அத்தார்த்தியாக சொல்லப்பட்ட அந்த நன்மக்கள், மேன்மக்கள், இவர்கள் சொல்லாத கருத்துக்களை பின்னால் வரக்கூடிய சில அயோக்கியர்கள் சொல்வார்கள்.
யத்தூனக்கும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈயாக்கும் வையாகும், அவர்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன், இப்படி தேவையில்லாமல் சொல்லாதீங்க. ஈயாகும், நான் உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கை செய்கிறேன், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான். அப்போ நம்முடைய ஆடைகளில் எது உயர்வான ஆடை, கண்ணியமான ஆடை என்பதாக பார்த்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லிபாசு தக்வா தாலிக கைர். தக்வாவினுடைய ஆடை இருக்கிறதே, இந்த தக்வாவினுடைய ஆடை தான் உங்களுக்கு சரியானது, மிக சிறந்தது என்று சொல்கிறார். காரணம், உலகத்தினுடைய ஆடைகள் இருக்கிறதே அது உலகத்தில் மட்டும் கண்ணியத்தை கொடுக்கும். உலகத்தினுடைய ஆடை உலகத்திலே மட்டும் கண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தக்வாவினுடைய ஆடை என்பது உலகத்திலும் கண்ணியத்தை கொடுக்கும், மறுமையிலும் கண்ணியத்தை கொடுக்கும். இதுதான் தக்வாவினுடைய ஆடை. அப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது, நாம் உடுத்தும் போது நினைக்கணும், நம்ம இந்த ஆடையை உடுத்திட்டு போகிறோமே வெளியில், இந்த ஆடை தக்வாவினுடைய ஆடையா என்பதாக நாம் ஒவ்வொருத்தரும் மனசாட்சி தொட்டு செஞ்சு பார்க்கணும். சஹாபாக்கள் இந்த ஆடையை தான் உடுத்திருப்பாங்களா, இந்த ஆடையை உடுத்துறதை தான் அல்லாஹ் தஆலா விரும்பினானா என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆடையினுடைய முறை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக சொல்கிறார்கள், நம்முடைய அங்கத்தை விட சிறியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தகூன மலாபிசுஹுன்ன சகீரா. ஆடை நம்முடைய ஆடையை விட என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உடல் அமைப்பை விட என்ன செய்யக்கூடாது, சின்னதாக இருக்கக்கூடாது. நல்லா பெருசாக என்ன செய்யணும், தைக்கணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் உள்ளது அது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா, சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமான சூழ்ச்சி என்பது ஆடை குறைப்பு. ஆடையை குறைக்கிறது, காலுக்கு கால் தெரிகிற மாதிரி போடுறது, காலுக்கு மேலே போடுறது, அதற்கப்புறம் அதுக்கு அந்த முட்டுக்காலுக்கு மேலே தெரிகிறது. எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் இரண்டாவது நிபந்தனை, நாம் உடுத்தக்கூடிய ஆடை ரகீகா, சாஃப்டாக மெல்லியதாக இருக்கக்கூடாது. மெல்லிய ஆடையை அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, உடுத்தக்கூடாது. நம்முடைய ஆடை நல்ல கனமான ஆடைகளாக இருக்க வேண்டும். நல்ல திக்கா. கனம்னா எப்படிப்பட்ட கனம்? மெலிசனா எதை குறித்து பேசுகிறாங்க? அதாவது உடுத்தக்கூடிய உடையை உள்ளே இருக்கக்கூடிய உடல் அமைப்புகளை வெளிப்படுத்தாத வண்ணமாக இருக்கிறார். வெளிப்படுத்தக்கூடாது. மாதாக்காடி சல்லடை மாதிரி இருக்குல்ல சில ஆடைகள், அந்த ஆடைகளை உடுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது, அந்த ஆடைகளை டைட்டாக போடக்கூடாது. அல்லா தகூன மலாபிசுஹுன்ன லையகா. அந்த ஆடை ரொம்ப டைட்டாக, அது புர்காவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி புர்காலாம் உடுத்துறாங்க, அவங்க புர்கா உடுத்துறாங்களா இல்லை உடுத்தாமல் இருக்கிறாங்களான்ற வித்தியாசமே தெரியாத விதத்தில் இருக்கிற. இன்றைக்கி அந்த இடுப்பை டைட் பண்ணுறது கூட புர்காவில் நாடாக கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். என்ன? லஅனல்லாஹு நாஸிரவன் மன்துர இலை. யார் அந்நிய பெண்களை பார்க்கிறார்களோ, அதே மாதிரி எந்த பெண்கள் மற்றவர்கள் பார்க்கும்படியாக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் வாழுவோம், இன்றைக்கி நாம் இருக்கிறோம். அல்லாஹை ஒரு காலத்திலே நாம் சந்திப்பதற்கு இருக்கிறோம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் மரணித்து போவதற்கு இருக்கிறோம். அல்லாஹுவை போய் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவிற்கு நாம் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எந்த ஒரு தண்டனையும் எப்படியும் எந்த நொடியிலையும் கூடியதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறார். வலவ் ஷா அல்லாஹு லஸஹப பிஸம்இஹிம் வ அப்சாரிஹிம். அல்லாஹு தஆலா நாடினான் என்று சொன்னால் ஒரு செகண்டில் அல்லாஹு தஆலா கண் பார்வையை எடுத்து விடுவான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய தண்டனைகளை நாம் பயப்படணும். ஒரு சின்னதாக நோயை கொடுத்துட்டா என்ன ஆகும், நம்ம பயப்படணும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே தன்னுடைய அங்கத்தை மறைப்பதற்காக போராடிய அந்த பெண்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா கண்ணியமான ஒரு சூழலை நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
நாம் போராடணுமா, நம்ம கெஞ்சணுமா, கதறணுமா? ஆனால் படைத்தவனுக்கு தெரியும், என்னுடைய மகள், என்னுடைய படைப்பு, என்னுடைய பெண்ணினம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனிதனை விட, பெற்றவர் தாயை விட அதிகமான பாசத்தை கொண்ட ரப்புல் ஆலமீன் படைத்த ரப்புக்கு தெரியும் என்னுடைய பெண்ணினம் அது எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கும், எது கண்ணியமானதாக இருக்கும் என்பதால். எனவே அல்லாஹு தாலா இதுதான் கண்ணியம் என்று சொன்னதற்கு பிறகு நாம் மறுபேச்சு பேசாமல் முழுமையான முறையிலே அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா சொன்ன அந்த அற்புதமான அந்த ஆடை முறைகளை பேணி கண்ணியமான பெண்களாக வாழ்ந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை சுவைத்து கொண்டு அல்லாஹ்வை நாம் சந்திக்கின்ற பொழுது சந்தோஷமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணமாக எந்த நோயும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காமல் சிரித்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கியவர்களாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.